பொண்டாட்டி. என்னப்பா ஹாப்பி பர்த்டே ஏதாவது பாடுவீங்கன்னு பார்த்தா 2 பேரும் அங்கே சும்மா நிற்கிறீங்க. அவன் கேக்கே சாப்பிட்டான். நாங்கள் பேசுவோம் பொண்ணுக்கா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சில்லினோரி டாக். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட பர்த்டே விலாக் அண்ட் திஸ் இஸ் மை பர்த்டே ட்ரெஸ். எப்போவுமே நான் டார்க் கலர் ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணுவேன், பட் இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்தது, என்கிட்ட இல்லை, அதனால இது சூஸ் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நாங்கள் இப்போ வந்து பர்த்டேக்காக அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன இருக்குன்னு மாமா சர்ப்ரைஸ் பண்ணுவதில்ல மாமா. சர்ப்ரைஸ். நான் சர்ப்ரைஸ் கேட்டேன், நீ அந்த ரூமில் போய் ஒளிஞ்சிக்கோ, நான் வந்து கண்டுபிடிக்கிறேன், அதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னிச்சு. அப்படி தானே? பர்த்டேக்காக காலையில் கோயில் போகிறோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியல. அண்டு நானும் மாமும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு நினச்சோம், கிடைக்கல. அதனால் சஞ்சயும் சச்சுபாயும் ஒரே மாதிரி போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். சச்சுபாய் 2 பேருமே எல்லோ வித் ப்ளூ. சச்சுபாய் லட்டு இங்கே பாரு, அம்மா பாரு, 2 பேரும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப பக்தியாக பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நாங்கள் மாலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். இன்றைக்கி பிளானே வந்து மாலில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே மாலில் 3 o'clock வந்து மூவி புக் பண்ணியிருக்கோம், காப்பான் மூவி. அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். எனக்கு பிடிச்ச அந்த மலை அண்ட் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வந்துருச்சு. நாங்கள் இங்கே தான் போக, இந்த மாலுக்கு தான் போக பிளான் பண்ணியிருந்தோம். பட் மாமா வந்து இதை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. கேட்டால் வந்து வெளியில் சாப்பிட்லாம், இங்கே சாப்பிட வேணாம். ஏன்னா முதல் நாள் ஷாப்பிங் போகும்போது நான் இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ வந்து வெளியில் சாப்பிட்டுக்கலாம், பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்து வச்சுருக்கேன், அங்கே சாப்பிட்டுக்கலாம் ஸ்பெஷலாக அப்படி சொன்னாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அங்கே எனக்கு போகிற வரைக்கும் தெரியல, நான் வெளியில் எதுவுமே பார்க்கல. ஸோ சரியான வெயில். நாங்கள் போன அன்றைக்கி என்னோடய பர்த்டே அன்றைக்கி சரியான வெயில். ஸோ உள்ளே போகும்போது சரி ஓகே மேலே இருக்கும் போல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் போனேன். போகிற வரைக்கும் இது என்ன, இது வரைக்கும் நம்ம ஏன்னா மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல்னால் போயிடுவேன். இல்லையே இது என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ரோபோட் ரெஸ்டாரண்ட். எனக்கு நான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன், நான் விலாக் எடுக்கணும், யூடியூப்காக நான் போகணும், அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ சூப்பரான ரெஸ்டாரண்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விலாகுக்காக மட்டும் கிடையாது, எனக்கு வந்து அந்த ரோபோ பார்க்க சர்வ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது கோயம்புத்தூரில் ஸ்பெஷலாக இருக்குது. அண்டு நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் போனோம்னா ஆல்ரெடி டேபிள் வந்து புக் பண்ணியிருக்கணும், புக் பண்ணி வச்சுருந்தாங்க. இது சர்ப்ரைஸ் எனக்கு. ஸோ ஹாப்பியாக இருந்தேன். ஸோ உள்ளே போனோடனே எனக்கு செம்ம ஹாப்பி. வாவ் செம்மையாக இருக்கும் அப்போ இன்றைக்கி விலாக் அப்படி சொல்லிட்டு உள்ளே போனோடனே அங்கே ஃப்ரண்ட்டில் 2 ரோபோ வச்சுருக்காங்க, இந்த சைடும் அந்த சைடும். இந்த ஹோட்டலில் எப்படின்னா நம்ம வந்து இங்கே முன்னாடி இருக்கிற ஒரு குட்டி சிஸ்டம், நம்ம வந்து அதில் என்ன வேணுமோ அங்கேயே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சர்வ் பண்ணுறது வந்து ரோபோட். நம்ம அதை எடுத்துகிட்டு செல்ஃப் சர்வீஸை அதை நம்ம எடுத்துகிட்டு எக்ஸிட் கொடுத்தோம்னா அது மூவ் ஆகிடும். அதுதான் இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ப்ரைஸ் எல்லாமே டோட்டலி ஹை. சஞ்சு உனக்கு என்ன வேணும்? சிக்கன் வீடியோ எடுத்துட்டேனே. பட் வந்து நான் ப்ரைஸ் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். பட் வந்து குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வந்து ஒன்று இது பண்ணிவிட்டு கூட வாங்கிட்டு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நூடுல்ஸ்னால் 1 வாங்கினா போதும், 2 பேர் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து மற்ற ஹோட்டலோட கம்பேர் பண்ணும்போது ஓகே தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள்லாம் கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரோபோ வந்துட்டுருக்கு பாருங்கள்.
எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுல இது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்றைக்கி கொஞ்சம் டேவே வந்து ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ பர்த்டே அன்றைக்கி போனேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. உள்ள ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. ரோபோ இந்த சைடு போயிட்டு அந்த சைடு ரோவையும் சுற்றி வரும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம சும்மாவே வந்து ரோபோ வந்து சுற்றி வந்துட்டுருக்கோம். இது நம்மளே எடுத்துக்கிறது தான், செல்ஃப் சர்வீஸ் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்களும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக என்ஜாய் பண்ணோம். செம்மையாக இருந்தது. இது வந்து பேபிஸ்லாம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ பேபிஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. சச்சு பாய் பார்த்துட்டே இருந்தான், என்னடா இது இங்கே மூவ் ஆகிட்டுருக்கு இவ்வளோ பெருசாக அப்படி சொல்லிட்டு. Dear guest, your order has been delivered. Hello, here is your dish. Please take it away from my tray and touch my hand to let me get back to work. Thank you. Have a nice meal. ஃபஸ்ட் நாங்கள் சூப்பு கொண்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ அது எங்களுக்கு சூப்பு சர்வ் பண்ணிட்டு போணுச்சு. நம்ம தான் அதை எடுத்துக்கணும். பட் வந்து நாங்கள் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே உள்ளவங்க எங்களுக்கு சர்வ் பண்ணாங்க. ஸோ எக்ஸிட் கொடுத்துட்டாங்க. அது நவந்துருச்சு. அங்கே தான் அப்படி தான் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக நல்லாயிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பர்த்டே அன்னைக்கு இது வந்து ரொம்ப செம்ம ஸ்பெஷல் எனக்கு. அப்படி பேபிஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. 1 by 1 அப்படி போகும்போது செம்மையாக இருக்கும். அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்து சிக்கன் லாலிபாப். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபுட்டு கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நார்மலாக எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்ற மாதிரி இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது. ஃபிஷ் வந்து கோகோனட் மில்க் ஃபிஷ் ஆல்சோ சூப்பராக இருந்தது. பட் எனக்கு என்னென்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்வீட்டு மேக்ஸிமம் எனக்கு வந்து பிடிக்காது ஃபுட்டில். ஸோ எனக்கு பிடிக்கல, மற்ற அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிச்சுபாய் வந்து ரொம்ப பார்த்துட்டு இருந்தான். ஸோ பக்கத்தில் வச்சு நான் அவனுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து நான் பக்கத்தில் இருக்கேன், ஃபோட்டோ எடு அப்படின்னு மாமூட்ட சொன்னேன். நீ என்ன சின்ன பிள்ளையா, நீ சச்சுபாய்க்காக போய் நிற்கிறியா இல்லை உனக்காக போய் நிற்கிறியான்னு தெரியல. உண்மையாகவே 2 பேருக்காக தான் நான் போய் நின்று. ஸோ வீடியோ ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த இடம் அவங்களுக்கு வந்து பேர்டன் கொடுக்காம நானே எந்திரிச்சு எடுத்துட்டேன். எல்லா ஃபுட்டுமே வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக நல்ல டேஸ்டியாக ப்ரைஸ்க்கு வர்த்தபிளாக தான் இருந்தது. நான் சச்சுபாய்க்கு வந்து கர்ட் ரைஸ் நான் சொன்ன மாதிரியே கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. லஞ்ச் இவ்வளோ ஹெவியாக முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு.
இப்போ வந்து நாங்கள் மால் போயிட்டுருக்கோம். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் வந்தாச்சு. லட்டு இங்கே ஃபோட்டோ பார். இப்போ ஃபர்ஸ்ட் எங்களோட பிளான் வந்து மேக்ஸில் போய் என்னோடய ட்ரெஸ் கலருக்கு மேட்சாக மாமுக்கு வந்து ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பிளானு. அதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ட்ரெண்ட்ஸில் பார்த்தோம், சேம் கலர் டிஷர்ட் கிடைக்கல. ஸோ வந்து மேக்ஸுக்கு போயிட்டுருக்கோம். எப்போ மால் வந்தாலும் சஞ்சய்க்கு வந்து மெக்டொனால்ட்ஸில் வந்து ஒரு ஸ்பைசி ஜூஸி அந்த பர்கர் சாப்பிடாமல் அவன் வரவே மாட்டான். அதே மாதிரி எனக்கும் அந்த மேக்னமில் ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் நான் வரவே மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து ஃபுல் ஹெவி. எங்களுக்கு 2 பேருமே இறங்கல, டேரெக்டாக மேக்ஸ் தான். மால் ஃபுல்லாகவே வீடியோ அலோட் கிடையாது. நம்ம எடுக்கிறதா கூட ஃபோட்டோஸ் தான் எடுத்துக்கணும், வீடியோ அலோட் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ நம்ம வந்து மூவிக்கு போயிட்டுருக்கோம், காப்பான் மூவி. ஸோ சூர்யா அண்ட் ஆர்யா அப்போ ரிலீஸ் ஆனதில் அந்த மூவி தான் ஓடிட்டு இருந்துச்சு. நான் வந்து அஜித் ஃபேனு, செம்ம அஜித் ஃபேனு. பட் எனக்கு எல்லா மூவியுமே, நான் எல்லாரோட மூவியுமே பார்ப்பேன். ஸோ இப்போ வந்து காப்பான் மூவி போயிட்டுருக்கோம். சஞ்சய் அண்ட் சஸ்வந்த் 2 பேருமே எல்லோ அண்ட் ப்ளூவில் செம்மையாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. மூவி முடிஞ்சதும் மால்லேருந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் டேரெக்டாக போனது சிக்கிங்ஸ் தான். ஆல்ரெடி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், என்ன ஒரு ஸ்பெஷல் டேனாலும் சிக்கிங்ஸ் போவோம், எனக்கு சிக்கிங்ஸ் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கும் மாமா வந்து நம்ம வெளில போகும்போது, நான் வீட்டுக்கு தான் போகிறோன்னு நினச்சேன், இல்லை நான் சிக்கிங்ஸில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹாப்பி, பிகாஸ் இங்கேயும் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி இருந்திருக்கு மாமு எனக்கு. ஸோ செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி. जी नाइस मोड होगा जी, थैंक्स. अच्छा जो कही उसका to you, happy birthday to you, happy birthday dear Jyoti, happy birthday to you. Thank you. Love you. ये बोल दे அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை வந்து லைவ் தான். ஏன்னா பிகாஸ் நான் என் பர்த்டே அன்றைக்கி கண்டிப்பாக நான் லைவ் வருவேன், என்னோடய லவ்வபிள் சப்ஸ்கிரைபரை நான் பார்ப்பேன், அன்றைக்கி நான் உங்கள் கூட நான் சேட் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் வந்து முடியுமா முடியாத நினச்சிட்டே இருந்தேன். பிகாஸ்
ரொம்ப லேட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, 9 ஆனாலும் பரவாயில்ல, நம்ம லைவ் பண்ணுறோம், அவங்க மறுநாள்னாவது பார்த்துக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன். பட் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் லைவும் முடிச்சாச்சு. நம்ம ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை, ரெஃப்ரெஷ் கூட நான் ஆகலை, பேன்னு வந்து உட்காந்துட்டேன். பட் ஸோ ஹாப்பி அன்னைக்கு லைவும் நான் முடித்ததுக்கு. அண்டு எப்போதும் போல் நாங்கள் எடுத்துக்கிட்ட செல்ஃபி. என்னோடய பர்த்டே லுக் கண்டிப்பாக நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே உங்கள் கூட நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை நான் வீடியோவாக எடுக்கல, இன்னொரு தடவை பர்த்டே மாதிரியே அழகாக ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். மாமா என்னோடய லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா என்னோடய பர்த்டே வந்து டோட்டலி எனக்கு வந்து சர்ப்ரைஸ், கிஃப்ட்டு, செம்ம ஹாப்பி, செம்ம என்ஜாய் அப்படி தான் இருக்கும். ஸோ என்னோடய பர்த்டே எப்போவுமே ஒரு நாளும் நான் வந்து எக்ஸைட்டாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. செப்டம்பர் மாதம் வந்தாலே ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ என்னோடய பர்த்டே நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த விலாக் பார்த்து என் கூடவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ. இல்லை, நான் சொல்லவே மறந்துட்டேன். நான் மறந்த மாதிரி நீங்களும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சில்லுன்னு ஒரு டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய பூஸ்டப் உங்களோட கமெண்ட்டை கொடுக்க மறக்காதீங்க.